கோவைக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கொண்டு வருவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறிய நிலையில், கோவையில் இருக்கும் பல பிரச்சினைகளை தீர்க்க முடியாமல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கமிஷன் அடிக்க ஸ்டாலின் முயற்சி செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நம்முடைய குப்பைகள் தினமும் கூட அதை சேகரித்து திட்ட மேலாண்மைக்கு வெறும் 12% போது 88% குப்பை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நகரம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் குப்பையை சேர்த்துக்கிட்டு கொடுக்கிறாங்க, மாநகராட்சிக்கு எந்தவித அக்கறையும் கிடையாது. மேயராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கட்டும், அவருடைய வேலை என்பது கோயம்புத்தூரை பற்றி சிந்திப்பது இல்லை, அரசியல் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றான். அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், வெளியூர்ல இருந்து அமைச்சர்கள் வர்றாங்க. கோயம்புத்தூருடைய இன்சார்ஜ் அமைச்சராக இருக்கிற இன்னைக்கு புலால் சிறையில் இருக்கிறாங்க. அவருடைய நோக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி வருமானத்தை பெருக்கலாம் என்பது மட்டும்தான் நோக்கமா இருக்கிறோம் தவிர யாரும் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தெரியும், கோயம்புத்தூர் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க கோயம்புத்தூருக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் நாளை கட்டிக்கிறேன். அது கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னா பிசிசிஐ கேட்டு ஃபண்டு நாங்க வாங்கிட்டு வந்து தனியா கட்டி கொடுக்குறோம். ஒரு ரோட உருப்படியா போடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருப்படியா வைங்க, எங்க இருக்கக்கூடிய குப்பையை உருப்படியா கிளீன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க, ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போகணும்னு. அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும். கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்ட பண்ணாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு. எனக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணும்னா 4000 கோடி அதில் கமிஷன் அடிக்கலாம் இல்லைங்க, நிறைய சிமெண்ட் இருக்கு. அவருடைய சிந்தனையை அப்படிதான் இருக்கும். அன்பு சகோதரர்கள், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லோரும் இருக்க வேண்டும். நாம் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இளைஞர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றார்கள். எல்லோரும் இங்க இருக்கிறீங்க. இது நம்முடைய நாடு, இதை மாற்றுவது நம்முடைய கடமை. மோடியோடு இருப்பதும் நம்முடைய தலையாய கடமை. ஆனால் மறந்து விடாதீர்கள், நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.